இப்போ ஃபேமஸாக இருக்க இந்த ஒரே கல்லில் செய்யப்பட்ட மகாவிஷ்ணு சிலையோட மர்மமான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? 650 டன்னில் இருக்க இந்த சிலையை திருவண்ணாமலையில் தான் செஞ்சு பெங்களூருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா 150 வருஷங்கள் பழமையான கோதண்டராமசுவாமி கோயில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு ரீசனாக ரெனோவேஷன் பண்ணிக்காங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிலை செய்யணும், ஒரு மிகப்பெரிய ஒரு கல் சிலை சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு கல் சிலையை செய்ய சொல்கிறாங்க. அது எங்கன்னா திருவண்ணாமலையில் வந்தவாசியில் புறக்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் இந்த சிலையை செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. சாதாரணமாக இல்லை, கிட்டத்தட்ட 240க்கு மேற்பட்ட சக்கரங்களை கொண்ட ஒரு வண்டியில தான் இந்த சிலையை எடுத்துட்டு வராங்க. காரணம், இந்த சிலை 650 டன் வெயிட்டான ஒரு சிலை. ஆந்திரா சமஸ்தானத்தை சேர்ந்தவங்க தான் இந்த கோயிலை பாதுகாத்துட்டு வராங்க. ஸோ அவங்களோட 5வது தலைமுறை தான் இப்படி ஒரு சிலையை செய்ய சொல்லி ஆர்டர் போடுறாங்க. 108 அடி உயரமும் 27 அடி அகலமும் கொண்ட இந்த சிலை ஆஞ்சநேயர், கருடன், விநாயகர், சண்முகன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 11 முகத்தோட இந்த சிலையை உருவாக்கியிருக்காங்க. நடுவில் விஷ்ணு இருக்காரு. ரொம்ப முக்கியமா இந்த சிலையில இப்போ ரீசெண்டாக நகைகள்லாம் மேலே போட ஆரம்பிச்சாங்க. இதெல்லாமே தங்க நகைகள், பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. இந்த சிலையை எடுத்து நிமித்தி வைக்கவே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சாமா. இந்த சிலையை செய்ய கிட்டத்தட்ட 3 வருஷமா மிகப்பெரிய மிஷின்களை பயன்படுத்தி தான் செஞ்சிருக்காங்க. 18 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க இந்த ஒரு சிலை செய்ய.